ஹலோ கைஸ், இந்த மாதிரி உங்கள் இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சர் ஓப்பன் பண்ணிங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிங்க. எடிட்டை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துங்க. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பிளெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுங்கள். மேலே கொண்டு வாங்க. இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வைங்க. இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இரேஸ் பண்ணிங்க. டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணிங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துங்க. ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. உங்கள் இமேஜை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷேடோவுக்கு மேலே கொண்டு வாங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் டைப் பண்ணி டிக் கொடுத்துங்க. சிஆர் கொடுங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சின்னது பண்ணிங்க. டிக் கொடுத்துங்க. டவுன்லோட் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.